ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சைபர் வித் அபி. ஆல்ரெடி நம்ம சைபர் செக்யூரிட்டியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதை செக் அவுட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கு அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஏ ட்ரைட்னா என்னென்னு பார்க்கலாம். இது 3 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. பில்லர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது, பட் இதுதான் முக்கியமான பில்லர்ஸ். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெக்ரிட்டி, அவைலபிலிட்டி. இப்போது தனித்தனியாக என்னென்னு பார்த்துடலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஆத்தரைஸ்டு பர்சனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியணும். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்கிறோம். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்கிரிப்ஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல், அத்தன்டிகேஷன் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்கிரிப்ஷன்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை நம்ம ஒரு நார்மல் டெக்ஸ்ட்லேருந்து அன்ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றுறது. அப்படி மாற்றும் போது அதுக்கு டீக்ரிப்ஷன் கீ இருந்தால் மட்டும்தான் அதை டீக்ரிப்ட் பண்ணி நம்மளால் நார்மல் ஃபார்மேட்க்கு கொண்டு வர முடியும். ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது இவங்களால் மட்டும்தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது. அத்தன்டிகேஷன் மூலயமா வேறு யாராவது அன்ஆத்தரைஸ்டு என்டிட்டி உள்ளே வர ட்ரை பண்ணுச்சுன்னா அவங்கள ஆக்சஸ் பண்ண விடாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சொல்லலாம். இப்போ ஒரு கூகுளில் நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா நம்ம அதை ஆத்தரைஸ்டு யூஸரான்னு செக் பண்ணுறதுக்காக மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் ஆகும். அடுத்ததாக இன்டெக்ரிட்டி. இன்டெக்ரிட்டின்னா என்னென்னா, டேட்டாவோட அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம இருக்கிற டேட்டாவை இருக்கிற மாதிரியே நம்ம கொடுக்கணும். அந்த டேட்டாவில் எந்த சேஞ்சஸும் நடக்காமல், எடிட்டும் நடக்காமல் கொடுக்கறது தான் இன்டெக்ரிட்டின்னு சொல்லுவோம். இன்டெக்ரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷிங், டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எக்ஸல் ஷீட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ஒரு எக்ஸல் ஷீட்டை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அதுபடி தான் அவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இப்போது ஷேர் பண்ணும்போது எடிட் மோடில் ஷேர் பண்ணோன்னா அவங்களாலையும் எடிட் பண்ண முடியும். இல்லை வியூ பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறோன்னா அவங்களாலையும் வியூ பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டெக்ரிட்டி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனோ ரிசோர்ஸஸோ ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு தேவைப்படுற டைமில் அவைலபிளாக இருக்கிறது தான் நம்ம அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போது டிடாஸ் அட்டாக் அந்த மாதிரியான அட்டாக்லாம் ஒரு வெப்சைட்டில் நடக்குதுன்னா அந்த சர்வீஸ் அன்அவைலபிள் ஆகிடும். அந்த வெப்சைட்டை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சிஸ்டமை எப்போவுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளால் அவைலபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மால்வேர். மலீஷியஸ் சாஃப்ட்வேரோட ஷார்ட் ஃபார்ம் தான் மால்வேர். இதை ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாகவோ இல்லை ஸ்மால் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராமாகவோ ரெடி பண்ணி ஒரு சிஸ்டமையோ டிவைஸையோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதை தான் மால்வேர்னு நம்ம சொல்கிறோம். இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மூலிமா அவங்களோட டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வைரஸ், வார்ம், ரான்சம்வேர் இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஃபிஷிங். ஃபிஷிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பர்சனல் ஆர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ட்ரிக்கான மெத்தடில் வாங்குறதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு ஃபேக் வெப்சைட். அது நம்ம இன்ஸ்டாகிராம்னு நினச்சிட்டு நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போகும். அந்த டேட்டா மூலயமா அவங்க அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் கெயின் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரான்சம்வேர் அட்டாக். ரான்சம்வேர் அப்படிங்கிறது ஒரு மால்வேர் அட்டாக். இது என்ன பண்ணுன்னா, இது உள்ளே வந்தவுடனே இருக்கிற மொத்த டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அவங்களுக்கு கேட்குற ரேன்சம், அதாவது ரேன்சமாக அவங்க எவ்வளோ மணி கேட்குறாங்களோ அதை கொடுத்ததுக்கப்புறமா தான் அவங்க டீக்ரிப்ஷன் கீ கொடுப்பாங்க. நம்ம டீக்ரிப்ட் பண்ணி டேட்டாவை எடுக்க முடியும். இதில் டீக்ரிப்ஷன் நம்ம பே பண்ணதுக்கப்புறமும் டீக்ரிப்ஷன் கீ கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சில அட்டாக்கர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு தான் நம்ம இன்னொரு பேக்கப் பிளான் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். இருக்கிற டேட்டாவை எப்போவுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது காமனாக ஃபிஷிங் இமெயில் சில இன்ஃபெக்டட் சாஃப்ட்வேர்ஸ்னால் நடக்குது. அடுத்ததாக பாட்நெட். பாட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, என்ன கொஷனுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. இப்போ நம்ம யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கொஷின் அதுக்கிட்ட கேட்கும் போது அதுக்கிட்ட என்ன மாதிரியான ஆன்சர் இருக்கோ அதுக்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறத வச்சு அதை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே தான் பாட்நெட்டும். பாட்நெட்டுங்கிறது நிறைய குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு மால்வேர்னால் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதெல்லாம்
ஹேக்கர் வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து அதை மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை மொத்தமாக சேர்த்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுறது தான் வந்து பாட்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே கேட்கும். அதை தான் வந்து பாட்நெட்னு சொல்லுவோம். இது டிடாஸ் அட்டாக் மாதிரியான பெரிய அட்டாக்ஸை வந்து இது தான் வந்து பாட்நெட் மாதிரியான சிஸ்டம்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. டிடாஸ் அட்டாக்னாலும் அதே தான், ஒரு சர்வீஸை இருக்காமலே பண்ணுறது. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் அன்அவைலபிள் பண்ணுறது தான் வந்து நம்ம டிடாஸ் அட்டாக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பாட்நெட் மூலயமா தான் டிடாஸ் அட்டாக் வந்து நடக்குது. அடுத்ததாக வைரஸுங்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் மால்வேர் தான். இது பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு ஃபைல் ஆர் ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஒரு இன்ஃபெக்டட் ப்ரோக்ராம். ஒன்ஸ் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகி திரும்பி ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது 1 2 ஆகும், 2 4 ஆகும், அந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் சிஸ்டமுமே கிராஷ் பண்ணும். இதில் எப்படி கமெண்ட்ஸ் இருக்கோ அதுபடி இது ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகும். ட்ரோஜன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரோஜன் ஹார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிறது ஒரு உடன் ஹார்ஸ். அந்த உடன் ஹார்ஸ்குள்ளார பார்க்குறதுக்கு அது உண்மையான ஒரு உடன் ஹார்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளார நிறைய சிப்பாய்கள் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. இது க்ரீக் வந்து அவங்க வார் நடக்கிற டைம் பீரியடில் வந்து யூஸ் பண்ண மெத்தட். உள்ளே வந்து சிப்பாய்கள் ஒளிஞ்சிருந்து இதை இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி கிஃப்ட் பண்ணிடுவாங்க. பட் உள்ளார சிப்பாய்கள் இருப்பாங்க. அவங்க வெளியில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களோட ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரோஜன்கிறது இதை பார்க்குறதுக்கு ஒரு உண்மையான சாஃப்ட்வேர் மாதிரி இருந்து யூசர்ஸை ட்ரிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வைரஸ் மாதிரி ரெப்ளிகேட் ஆகாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பேக்டோர் க்ரியேட் பண்ணி ஹேக்கருக்கு அன்ஆத்தரைஸ்டு கெயின் வந்து கொடுத்துரும். அடுத்ததாக சோஷியல் இன்ஜினியரிங். இது ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக். இந்த இடத்துல ஹேக்கர் டைரெக்டாக ஹேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணாமல் ஹியூமனோட பிஹேவியரை வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸை வாங்குவாங்க. அன்ஆத்தரைஸ்டாக கெயின் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆர் மணியை வந்து கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க திடீர்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன்லேருந்து வேறு யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு திடீர்னு கால் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அமௌண்ட் வேணும், சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து டக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர்லேருந்து தானே கால் வந்திருக்குன்னு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். பட் அது ஹேக்கருக்கு போயிருக்கும். அந்த காலை வந்து ஹேக்கர் தான் பேசியிருப்பாங்க. நம்ம திரும்பி கால் பண்ணும்போது எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹேக்கர் அதே நம்பரை யூஸ் பண்ணி கூட அவங்க பேசுவாங்க. இதை தான் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததாக ஸ்பைவேர்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுவுமே ஒரு மால்வேர் தான். அது சீக்ரெட்டாக நம்மளோட சிஸ்டமில் இருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் மானிட்டர் பண்ணி டேட்டா கேதர் பண்ணி வந்து ஹேக்கருக்கு சென்ட் பண்ணும். இதுதான் வந்து ஸ்பைவேர்னு சொல்கிறோம். அடுத்ததாக ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னால் என்னென்னா, நிறைய காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குன்னு சொல்லுவோம். இது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போது ஏதோ ஒரு பாஸ்வேர்டு இதாக தான் இருக்கலாம்னு நம்ம கெஸ் பண்ணுறோன்னா அதையே மாற்றி போட்டு நிறைய காம்பினேஷனாக ஒரே இடத்துல அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ். வார் டைம் பீரியடில் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இதில் தான் ஹைட் ஆகிருப்பாங்க. இன்றைக்கான வீடியோவில் சிஏ ரைட் பற்றியும் சைபர் செக்யூரிட்டி டெர்மினாலஜிஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். சைபர் செக்யூரிட்டியை பற்றின இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பற்றி பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.